10 நிமிஷத்தில் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான கோதுமை அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதை தனியாக வச்சுட்டு இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் நம்ம கரைச்சி வச்ச கோதுமை பாலை சேர்த்து அதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எந்த ஸ்பூனில் கோதுமை எடுத்தோமோ அந்த ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கெட்டி வராதபடி கலந்து விடுங்க. இப்போ இன்னொரு 5 ஸ்பூன் இன்னொரு பேனில் சேர்த்து அதை நல்லா கிளறி கேரமல் ஆகிற அளவு வந்ததுக்கப்புறம் அதை இந்த கோதுமை மாவோட நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதோட ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இதை சேர்த்த உடனே அல்வாவோட கலர் வந்துடும். இப்போ கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 1 கரண்டி நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி இறுக்கம் கொடுத்துரும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி அது மேலே தூதி விட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. சட்டியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அதுதான் பதம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான கோதுமை அல்வா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.